ஹலோ! கன்னியாகுமரி விலாக் பார்க்கலாமா? நம்ம வீட்ல இருந்து ஒரு 1:45 போலலாம் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம கன்னியாகுமரிக்கு ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 2:15. ஃபஸ்ட்டே நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். பெர் பர்சனுக்கு வந்து ₹100 டிக்கெட் எடுத்திருந்தோம். இது வந்து ஃபெரி ரைடுக்கான டிக்கெட். அந்த டிக்கெட்டை வந்து அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு நம்ம ஃபெரி ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டுட்டு ஃபெரி ரைடில் ஏறியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே நம்ம வந்து விவேகானந்தா ராக் மெமோரியல் வந்து ரீச் ஆகிடுவோம். அங்கே வந்ததுமே பெர் பர்சனுக்கு ₹30க்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். அண்ட் வந்து ஃபுட் வேர்ஸ் அலோட் கிடையாது. வெளியே வந்து நம்ம வந்து கலத்தி வச்சிடணும். இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதில் நடக்கிறப்போ கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே வந்து விவேகானந்தா மண்டபம் பார்த்துட்டு பக்கத்துலேயே தியான மண்டபமும் போயிட்டு வெளியே வந்தாச்சு. நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஆனால் வந்து மேலே வந்து அந்த கடல் காற்று படுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே வந்து ஸ்ரீபாத மண்டபத்துக்கும் போயிட்டு வந்தோம். இங்கே தான் வந்து கன்னியாகுமரி அம்மனோட ஒரு பாதத்தோட தடம் இருக்கும். நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த கண்ணாடி பாலம் பார்க்குறதுக்காக தான். நான் இதுக்கு முன்னாடி வந்ததில் இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்ணாடி இருக்காது. ஜஸ்ட் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த கிளாஸ் இருக்கும். இப்போ அங்கேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு. இனி இதுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அப்போ மேலேருந்து பார்க்குறப்போ திருவள்ளுவர் இன்னும் வந்து பக்கத்தில் தெரிவார். இங்கே உள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நான் பிறந்தது கன்னியாகுமரி, வளர்ந்தது கன்னியாகுமரி, இப்போ இருக்கிறதும் கன்னியாகுமரி தான். ஆனால் இங்கே வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 22 வருஷத்தில் ஒரு 10 to 15 டைம்ஸ் தான் வந்திருப்பேன். லாஸ்ட்டாக என் கசின்ஸோட 2024 தான் வந்தேன். இப்போ இந்த வாட்டி ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருந்தோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு பக்கத்தில் பார்க்குறப்போ. இன்னொரு ஆங்கிளில் காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியே வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் இறங்கி திருப்பி வரணும். இந்த மாதிரி வந்து விண்டோஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான வியூ தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து திருவள்ளுவரை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்ரீபாத மண்டபத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்தனால டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம திருப்பி ஃபெரி ஏறி தான் வந்து வெளியே வரணும். அந்த ஃபெரி ஏறுறதுக்கு கொஞ்சம் க்யூவாக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தனால ஒரு சுகர் கேன் ஜூஸ் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு ஷாப்பிங்க்கு ரெடி ஆகிட்டோம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதில் என் தங்கச்சிக்கு ஒரு ஷாப்பில் ஒரு பேக் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வேணும்னு சொன்னனால அதுவும் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பீச் சைடு போயிட்டோம். நிறைய மக்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா ரொம்ப சேஃபாக குளிங்க. ரொம்ப ஆழத்துக்கு போயிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே வந்து நாங்கள் வந்து மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா காந்தியோட அஸ்தியை வந்து கடைசியாக கரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வச்சுருந்துருக்காங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து காந்தி மண்டபத்தை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வியூ நல்லா சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்ஸும் மேலே இருக்குது. அதை ஏறி போனீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா திருவள்ளுவர் ஸ்டாச்சுவெல்லாம் ரொம்ப சூப்பராக கிளியராக தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 hour மேலே வந்து அங்கே தான் உக்காந்துட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறப்போ அந்த கடல் காற்று மேலே படுறப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பீச்சுக்கெலாம் வந்தால் கண்டிப்பாக சுண்டல் சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவளுக்கு இன்னொரு பேக் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் அப்படியே வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் ₹10, ₹5, ₹20, ₹30க்கெலாம் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தனால நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படி வாங்கிக்கிட்டேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியிலே இருந்துச்சு. அதனால அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இந்த ஃப்ரூட் எரேஸை சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். என் தங்கச்சிக்கு ஒரு சாஃப்ட் டாய் வாங்கிட்டு இந்த ஸ்க்ராட்ச் புக் ஒன்று வாங்கிக்கிட்டேன். முன்னாடி கன்னியாகுமரின்னு சொன்னாலே இந்த மேஜிக் பென்சில் தான் ஞாபகம் வரும். அவ்வளோ அடம் பிடிச்சி சின்ன வயசில் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 90s கிட் சாக்லேட்ஸ்லாம் ஒரு கடையில் இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.